இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். பெரும்பாலான கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது அரசியலமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என காட்டம். தாக்குதல் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரும். வக்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்ப வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரி போல் மாய தோற்றத்தை திமுக உருவாக்குவதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு போல ஒரு மாயை ஒரு கிரியேட். புரட்சியாளர் கம்யூனிஸ்ட் தந்தை காரல் மார்க்ஸ்க்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும். உசிலம்பட்டியில் முன்னாள் எம்எல்ஏ மூக்கையாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மாமேதை மார்க்ஸ் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேறியதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. சட்டப்பேரவைக்கு கருப்பு பேட்ஜ் அணிந்து எம்எல்ஏக்கள் வருகை. சட்டப்பேரவை வாயிலில் நின்று கருப்பு பேட்ஜ் வழங்கிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜை வாங்க மறுத்து பேரவைக்கு சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள். மக்களவையில் 12 மணி நேர விவாதத்திற்கு பின் வக்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சியினர் கடும் எதிர்ப்பு. மசோதாவுக்கு ஆதரவாக 288 பேரும் எதிராக 232 பேரும் வாக்களிப்பு. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் தனி சட்டம் மற்றும் சொத்துரிமையை தாக்கும் ஆயுதம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை. 69,000 ரூபாயை நெருங்கி வரும் தங்கத்தின் விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சி. செவிலியர் பயிற்சி பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களை எவ்வித நிபந்தனையுமின்றி கிராம சுகாதார செவிலியராக பணி நியமனம் செய்ய வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். சென்னை மெரினா லூப் சாலையில் மீனவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். நொச்சிக்குப்பம் சீனிவாசபுரம் பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை. சென்னை, சிவகங்கை, திண்டுக்கல் உட்பட பல பகுதிகளில் பரவலாக கனமழை. விழுப்புரம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது.
மதுரை, திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம். தென்காசி மாவட்டத்திலும் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. செஞ்சியில் பெய்த கனமழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த 6000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதம். நெல் மூட்டைகளை குடோனில் வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் மைச்சேரி பகுதியை விவசாயிகள் சாகுபடி செய்த நெல்மணிகளை 10 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யாத அவலம். நெல்லை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். சென்னை வேளச்சேரி தரமணி பிரதான சாலையில் சுமார் 3 கிலோமீட்டருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல். இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் செல்வோர் சுமார் 1 மணி நேரம் காத்திருக்கும் சூழல். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவைகளின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும். வரும் மே 15ஆம் தேதிக்குள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிக்கை. திருத்தணியில் அரசு பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி கல்லூரி மாணவர்கள் ஆபத்து பயணம். வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சங்கராபுரம் பகுதியில் இயக்கப்படும் டவுன் பேருந்தில் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அவதி. மழைநீரில் நனைந்தபடி பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். பிரதமர் மோடி வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் தீவிர கண்காணிப்பு. பாம்பன் பாலம், கோயில், பொதுக்கூட்டம் நடைபெறும் இடங்களில் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் ஆய்வு. வார விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு முறைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பன்சி, கனடா பிரதமர் மார்க் கார்னி கண்டனம். அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக ஆலோசித்து வருவதாக மத்திய அரசு விளக்கம். இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என அதிகாரிகள் நம்பிக்கை. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர கடற்கரை பகுதியை கடுமையாக தாக்கிய ராட்சத அலைகள். கடற்கரையோரம் உள்ள தனியார் விடுதியின் கண்ணாடி கதவுகள் உடைந்து நொறுங்கின. ஜப்பானில் கியூஷு தீவை மையமாக கொண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் பீதி. பூமிக்கு அடியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவு. உலக பணக்காரர்கள் பட்டியலில் 342 பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் தொடர்ந்து முதலிடம். ஃபோர்ப்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் 18வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தொழிலதிபர் முகேஷ் அம்பானி. மேற்கு இந்திய பெருங்கடலில் கடத்த முயன்ற பல கோடி ரூபாய் மதிப்பிலான 2500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். இந்திய கடற்படை அதிரடி நடவடிக்கை. ஐபிஎல் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபார வெற்றி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வீழ்த்தி அசத்தல். இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. தொடர் தோல்வியிலிருந்து மீண்டு வர இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி.
நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரையும் இழந்தது பாகிஸ்தான். 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. மும்பையில் பாலிவுட் நட்சத்திரங்கள் பங்கேற்புடன் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ. விதவிதமான ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்த நடிகைகள். அஜித் குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டிக்கெட்கள் யூகேவில் 4000க்கும் மேல் விற்று தீர்ந்தன. யூகே சென்சார் போர்டு தற்போது படத்தை பரிசீலனை செய்து வரும் நிலையில் விரைவில் சான்றிதழ் வழங்கிவிடும் என தகவல். பாலிவுட் பாடலுக்கு மிரட்டலாக நடனமாடிய நடிகை ஷாயிஷா. இணையத்தில் வைரலாகும் வீடியோவை பார்த்து ரசிகர்கள் ஷாக். இயக்குனர் கோபிசந்த் இயக்கத்தில் நடிகர் சன்னி தியோல் நடிப்பில் உருவாகியுள்ள ஜாத் திரைப்படம். டச் கியா என்ற பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு. கோவை மருதமலை அடிவாரத்தில் தனியார் தியான மண்டபத்தில் இருந்த வெள்ளி வேல் திருட்டு. வெள்ளி வேலை போலி சாமியார் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி.